வணக்கம் நண்பர்களே. நேற்று நடிகர் கமல்ஹாசன் அவருடைய மக்கள் நீதி மைய கட்சி சார்பாக தொகுதிகள் கேட்டு பேச்சுவார்த்தை தொடர்ந்து சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று அவர் அறிவித்தது, நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை, ஆனால் நிபந்தனையற்ற ஆதரவை திமுகவிற்கு அளிக்கிறோம். அதில் என்ன, மாநிலம் முழுவதும் தேர்தல் நடக்கும் இடங்களிலெல்லாம் நாங்கள் சென்று திமுகவிற்காக பிரச்சாரம் செய்வோம். இதான் அவர் சொன்னது. கூடுதலாக 2 வரி சொன்னார். அவர்கள் உறுதியளித்த தருகிறோம் என்று சொன்ன அந்த தொகுதி எண்ணிக்கை எங்களுக்கு உடன்பாடில்லை, அவர்கள் சின்னத்தில் எங்களை போட்டியிட சொல்வதிலும் எங்களுக்கு உடன்பாடில்லை அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த 3 இதையும் பொருத்தி பாருங்கள். நாங்கள் அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம், களத்தில் வேலை செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு போட்டியிட எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் அவர்கள் தருகிறோம் என்று சொன்ன அந்த சீட்டு எண்ணிக்கையில் எங்களுக்கு உடன்பாடில்லை, இந்த தொகுதியில் மன்னிக்கணும், இந்த சின்னத்தில் எங்களை போட்டியிட சொல்வதிலும் எங்களுக்கு உடன்பாடில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது அது கிட்டத்தட்ட இவர் வெளியேற்றப்பட்டார் என்று தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். காரணம், இவருக்கு கேட்ட தொகுதிகளில் கொஞ்சம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 கேட்குறாருன்னா 9 கொடுத்திருந்தால் இவர் ஏற்றுக்கொண்டிருப்பார், அல்லது 8 கொடுத்திருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் இவர்கள் 2 என்று சொல்லும் பொழுது, அதுவும் 1 தான், எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரே ஒரு சீட்டு தான். அப்போ இதில் இருக்கிற அரசியல் தர்மம் இல்லை முதல்ல. ஏன்னா போன எலெக்ஷன்லேயே அவர் உழைச்சிருக்கார், இந்த கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரம்லாம் செஞ்சார். ஒரே ஒரு சீட்டு எம்பி சீட்டு கொடுத்தாங்க, ராஜ்யசபா, அது அவர் வாங்கிட்டு போயிட்டார். அவர் கட்சி நடத்தவில்லை. அவர் அரசியல் எனக்கு தொழில் இல்லை, அது கடமை, நடிப்பு தான் என் தொழில்னு சொல்கிறார். அதெல்லாம் அது அந்தந்த நேரத்து நியாயங்கள். அந்த நேரத்தில் இப்படி தான் சொல்லணும், அதை விட்டு வேறு எதுவும் சொல்ல முடியாது. மாற்றி சொன்னால் மாட்டிக்குவாங்க, அப்படி ஒரு இது. ஆனால் இதில் மறைந்திருக்கும் ஒரு பெரிய தந்திரம் என்னவென்றால், வழக்கமான திமுகவுடைய ஒரு கேவலமான தந்திரம் தான் நினைக்கிறேன். ஒருத்தர் எப்படி வெளியே போய் சொல்லணும் அப்படின்னு, இவர் ரோசம் உள்ளவர் வெளியே வந்து விட்டார், அப்போ இதுக்காக குறைஞ்ச சீட்டு வாங்கிட்டு அங்கே இருக்கவங்களாம் ரோசம் இல்லாதவங்களா அப்படின்னா இல்லை. அவர்கள் நெடுங்காலம் கட்சி நடத்தியவர்கள், கமலஹாசனை விட அதிக காலம் கட்சி நடத்தியவர்கள். நிறைய பேர் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு. 100 பேர் கேட்டாங்கன்னா அதில் ஒரு 50% அவங்க திருப்திப்படுத்தினா தொடர்ந்து கட்சி நடத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. கமலஹாசனுக்கு அப்படி இல்லை, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, எப்படி நடத்திட்டு இருக்காருன்னு தெரியும். ஆக இவர் வெளியேற்றப்பட்டார் என்பதுதான் உண்மை, வெளியேறினார் என்பது உண்மை அல்ல என்பது அவர் பேசிய வாக்கியங்களிலிருந்து தெரிகிறது. தேர்தல் என்று மனசாட்சியுடன் சிந்தித்து வாக்களியுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.